ரிஷப் பண்டாலியோட ஃபேன்ஸாலையும் மறக்கவே முடியாத நாள் டிசம்பர் 30, 2022. அவர் வீட்டுக்கு திரும்ப வர வழியில் டெல்லி டெஹரான் ஹைவேல அவர் வந்த கார் நிலத்தடுமாறி டிவைடர்ல இடிச்சு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. தி இன்ஸ்பிரேஷனல் கம்பேக் ஆஃப் ரிஷப் பண்ட். அவரை அக்கம் பக்கம் இருந்தவங்க காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்னால கால் உடைஞ்சு, கை உடைஞ்சு, லிகமெண்ட் டேர், உடம்பெல்லாம் தீக்காயம். அவர் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அவர் எழுந்து நடக்கிறதே கஷ்டம், கிரிக்கெட்லாம் முடியாத விஷயம்னு சொன்னாங்க. எல்லாரும் ரிஷப் பண்டோட கிரிக்கெட் கரியரே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ரிஷப் பண்ட் இவங்க சொன்னதை மாத்தி காட்டணும்னு முடிவு பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. 2023 ஐபிஎல்ல ரிஷப் பண்ட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் அபிஷேக் போரல்னு டீம் அனௌன்ஸ் பண்ணதும் இவரோட கரியர் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன நடந்தாலும் திரும்ப கிரவுண்ட்குள்ள போகணும்னு நினைச்சாரு. ஸோ ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி அவர் உடம்ப ரெடி பண்றாரு. 2024 ஐபிஎல்ல டிசி கேப்டனா திரும்ப வராரு. ஆஃப்டர் ஆல் திஸ் அவர் கிரவுண்ட்குள்ள பேட்டிங் வரும்போது எல்லாரும் இவரால் பழைய மாதிரி விளையாட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் கம்பேக்கை வார்த்தையில சொல்லாம பேட்டிங் அண்ட் கீப்பிங்ல காட்டிட்டு இருக்காரு. ஸோ மற்றவங்க நம்மளால முடியாதுன்னு 1000 சொல்லலாம், ஆனா நம்மள நம்பணும், அப்பதான் முடியும். அவர் மறுபடியும் இந்தியா டீமுக்கு ஆடுவார்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய், உங்கள் விஆர்.